ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத ஸ்பெஷல் இது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு நான்வெஜ் மாதிரியே இருக்கிற வெஜ் ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ பார்த்துடலாம். அது என்ன வெப்சைட் அப்படின்னா ஜென் ரிவ்யூ, அவங்களோட வெப்சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தால், எலக்ட்ரானிக்ஸ் பொருள், கேமரா, லேப்டாப், வாட்சஸ், இப்படி என்ன வாங்கணும்னு விருப்பம் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஜென் ரிவ்யூ அப்படிங்கிற அவங்களோட வெப்சைட் லிங்க்கில் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பிடிச்சிருந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் அவங்களோட வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கு அப்படியே ஃபிஷ்ஷு மாதிரியே இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக, நல்ல சாஃப்டாக, சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக அப்படி ஸ்லைஸ் பண்ணி வெட்டிக்கோங்க. நடுஸில் ஒரு சின்னதாக ஹோல் மாதிரியே போட்டுக்கோங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு மீன் மாதிரியே இருக்கும். அது இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 80% வேக விட்டால் போதும். ஃபுல்லாக வேக விட வேண்டாம், பாதி வெந்தால் போதும், இல்லைன்னா குழஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை பார்க்கலாம். ஒரு தக்காளி, 5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம வாழைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற அந்த சாறே போதும், அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வறுத்ததாக இருக்கலாம், வறுக்காமலும் சேர்க்கலாம், இல்லை பச்சரிசி மாவோ புழுங்கரிசி மாவோ அப்படி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது பாதி வேக வச்சு எடுத்த வாழைக்காவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டணும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதில் மசாலா எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இப்படி வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். தேவையப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே நல்ல ஃபிஷ்ஷு மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.